ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் வேலைவாய்ப்பில் எந்த வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபுட் ஃபெடரேஷன் அதுலேருந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் டோட்டலி 89 வேக்கன்சி இருக்குது. இது எஸ்சி, எஸ்டி அண்ட் உமன் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. மற்றவங்களுக்குலாம் ஃபீஸ் உண்டு. ஓகேங்களா? இதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 31 மார்ச். அது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ அந்த பிடிஎஃப் அண்ட் வெப்சைட் எப்படி அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படி அந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு அந்த லோகோ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதான் அந்த வெப்சைட்டு. இல்லை ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம் செக்யூரிட்டி கோடு கொடுத்து. இல்லை அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுடைய நேமு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி சும்மா அந்த மாதிரி தான் கேட்கும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? இதில் பாருங்கள், அந்த சேலரி அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர், டெக்னிக்கல், அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், லா அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகிரிக்கு எத்தனை கவுண்ட் ஆஃப் வேக்கன்சி இருக்குது, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு, எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்டிக்கு எவ்வளவு, நார்மல் ஓபிசி அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி அந்த மாதிரி விஷன் அந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. இப்போ ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னா அவங்க எதாவது பிஜி டிகிரி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்றாங்க. இல்லை பிஜி இல்லை யூஜி தான் அப்படின்னா அதுக்கு தனியாக 5 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த குவாலிஃபிகேஷன்லாம் நீங்கள் பிடிஎஃப்பில் நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதில் ஏபிசிடிஇ அப்படின்னு 5 கேட்டகிரி இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகிரிக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கரெக்டான ஆப்டான ஜாப் எதுவோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நார்மலாக உள்ள நோட்டிஃபிகேஷன் தான். அவங்க செலெக்ஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? ஆன்லைன் டெஸ்ட்டு தான். ஸோ அதுக்கு டியூரேஷன் 2.5 hours. அதுக்கு என்னென்ன பேட்டர்ன்ஸ் கேட்பாங்க, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், எத்தனை மார்க், எத்தனை கொஷின் எல்லாமே தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதாவது இப்போ நீங்கள் ஏ கேட்டகிரி ஆஃப் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குது, பிசிடிக்குன்னா அதுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஆஃப் எக்ஸாமும் இருக்குது. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த இது சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் படிக்கிறது எல்லாமே பண்ணணும். கால் லெட்டர் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த நம்ம இந்தியன் நேஷ்னாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஏதாவது ஆல்ரெடி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அங்கே நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸு. சரிங்களா? தமிழ்நாட்டில் சென்னையில் என்னென்ன பிளேஸ் இருக்குது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர் அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் 1000 rupees. ஓகேங்களா? இது எஸ்சி, எஸ்டி, தென் உமன் கேட்டகிரி, அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதெல்லாமே அந்த ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ ஃபைல், எத்தனை எம்பி இருக்கணும் எல்லாமே அதை தான் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே அந்த விசிபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் டாக்டர்கிட்ட வாங்கி கொடுத்து இது பண்ணுறது அதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நாளைக்கு வேறு ஒரு வேலை வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.